நீங்கள் கீழ்ப்படுறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக நீ கீழ்படுத்திட்டு இருக்கிறான். ஒரு ஆதாயம் உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் எனக்கு கீழ்படுத்திங்கன்னா என் மூலமாக உங்களுக்கு என்ன வரணும்? ஆதாயம் வரணும். ஆனால் அதான் கீழ்படுத்த அர்த்தமா? கீழ்படுத்தம் என்ன? நீங்கள் எனக்கு கீழ்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு தரதான் என்னது? கீழ்படுத்த. ஆனால் இன்னைக்கு கீழ்படுத்த எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பாஸ்டருக்கு ஒரு கீழ்படுதுன்னா பாஸ்டர் என்ன செய்ய எல்லாத்துக்கு தரணும். ஆமாம் சிஸ்டர் சிரிக்கிறாங்க, உண்மை அப்படிதான். இதுக்கப்புறம் தெரியும் பாருங்க, நான் ஒரு வசனம் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மையாக நான் என்னோட கதை கேட்டோ அனுபவத்தை நான் சொல்லலை, ஆவியான இடப்பட்ட காரியத்தை சொல்கிறேன். இன்னைக்கு ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குமா? ஆல் த்ரூ பெனிஃபிட்ஸ் தான். நீங்கள் எனக்கு ஒன்று தாரீங்கன்னா நான் உங்களுக்கு கீழ்படிஞ்சிருப்பேன். இவன் எனக்கு ஒரு நன்மை செய்கிறாங்கன்னா அவங்க கீழ்படிஞ்சு ஐயா சொல்லுங்க செய்யுங்க அப்படின்றவேன். இவர் எனக்கு டிவி கொடுக்காருன்னா அன்னைக்கு அவர் தான் தலைவர் நமக்கு. என்ன அப்படிதான் நீங்கள் கீழ்படுத்திட்டு இருக்கு. அது மெய்யான கீழ்படுதல் அல்ல. கீழ்படுதல் அப்பதான் நீ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏதாவது